வணக்கங்க. நான் கல்பனா கார்டனிங் 101 இருந்து. சின்ன ஒரு கண்ணா எடுத்துட்டு வந்து வச்சது தாங்க ஊர்லேருந்து இந்த ஆலோவேரா செடி. ஒரு தொட்டியில வச்சிருந்தேன். அது நல்லா பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு நெறைய தேவைப்படும். நம்ம யூஸ்க்கும் நெறைய தேவைப்படும்னு ஒரு 4 பெரிய கண்டெய்னர்ல மாத்தி வச்சிருந்தேன். அது நல்ல பெரிய பெரிய மடல்களா வளர்ந்து, இப்ப வந்து அந்த கருப்பு புள்ளிகளும் பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, அந்த தொட்டியில இருக்க மண்ணு வந்து வெளிய சிதறி போறதால, தண்ணி ஊத்துறதால, மண்ணு குறைஞ்சதால, சத்துக்கள் குறைபாடால இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. சரி, இத வேஸ்ட்டா காய விட வேண்டாம் அப்படியே தொட்டியில அப்படின்னு பார்த்து, இத எல்லாத்தையுமே இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அந்த நிறைய கருப்பு புள்ளி இருக்கிறதெல்லாம் வந்து ஆலோவேரா மடல் எல்லாம் கட் பண்ணி எடுத்து இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இந்த ஆலோவேரா வந்து நம்ம தோட்டத்துக்கு நிறைய வகையில் பயனுள்ளதாக இருக்குங்க. செடிகளோட ஹார்மோன் ரூட்டிங் டெவலப்மெண்ட் ஆகவும், இல்லை ரூட்டிங் ஹார்மோன் ஆகவும், ஃபங்கிசைடாகவும், ஒரு நல்ல பெஸ்டிசைடாகவும், இதில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் வந்து செடி தொட்டியில் இருக்கக்கூடிய வேர்களை வந்து நல்லா டெவலப் பண்ணி வளர்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பழைய தொட்டி மண்ணை வந்து செலவே இல்லாமல் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பெரிய ஒரு உயிர் உரமோ இல்லை இந்த வெர்மி கம்போஸ்ட்டோ சொல்லக்கூடிய எதையுமே நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சேர்க்கறது இல்லை. என்ன கிடைக்குதோ அதை வச்சு செடி கொடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போன வாரம் நம்ம வெங்காயத்தோல் வச்சு இந்த மாதிரி பழைய மண்ணை தொட்டி மண்ணை ரீசார்ஜ் பண்ணோம். இந்த வாரம் இந்த ஆலோவேராவை வச்சு இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 கிலோ அளவுக்கு இருக்குங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணது. இதை எல்லாமே நிறைய ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு போட்டு ஒரு லேயர் பை லேயராக ஒரு லேயர் மண், அடுத்த லேயர் இந்த ஆலோவேராவை போட்டு ஒரு பபுள் டாப் ஃபுல்லாக நிறைச்சாச்சு. இது ஒரு 2 வாரம் கழித்து இந்த மண்ணை எடுத்து இதில் கொஞ்சம் வேப்ப மண்ணாக்கு கலந்து ஒரு செடியை வச்சோன்னா அந்த செடியும் ஆரோக்கியமாக வளரும். அடுத்து லிக்விட் ஃபர்டிலைசர், பழைய மழை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். மழை தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதனோட ஆலோவேராவை போட்டு வச்சுட்டோன்னா வரப்போகிற காலம் வந்து நல்ல சம்மர் டைமு. அந்த சம்மர் டைமில் பூச்சி ரொம்ப அதிகமாக வரும். அந்த நேரத்தில் இந்த ஆலோவேரா ஃபர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து டைல்யூட் பண்ணி ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்பொழுது பூச்சி தொல்லைகள்லேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றலாம். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருந்தது கட் பண்ணதை. இப்போ நம்ம தோட்டத்தில் சீசனுக்கு தயாராக உள்ள இந்த மல்லிச்செடியில் வந்து பெரிய செடிகளான இந்த 5 மல்லிச்செடிகளுக்கும் சைடில் கொஞ்சம் பறித்து வேருக்கு கொடுக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரியே இது ஒரு நல்ல ரூட்டிங் ஹார்மோனாக இருந்து ரூட்டை நல்லா டெவலப் பண்ண வச்சு மண்ணை ரொம்ப வளமாக்கி அந்த ரூட் டெவலப்மெண்ட் ஆகுறதால நிறைய பக்க கிளைகள் தளிர்கள் வந்து அது எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஸ்டெம்ஸில் எல்லாத்துலேயுமே மொட்டு வச்சு பூக்களை நிறைய தரும். அதனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஆலோவேராவை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக இந்த செடியோட ஓரத்தில் போட்டு வைங்க. மண்ணில் போட்டு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொட்டி மண் செழிப்பாகி செடியும் ரொம்ப ஆரோக்கியமாக வளரக்கூடியும். இந்த மாதிரி பல வகையில் பயனுள்ள இந்த ஆலோவேராவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளருங்க. இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய இந்த ஆலோவேரா செடியை எல்லாரும் நிறைய வளருங்க. நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த ஆலோவேரா செடி நம்ம செடி வளர்க்குற தொட்டி மண்ணுக்கும் சரி, பூச்சி விரட்டியாகவும் சரி, நிறைய வகையில் பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எளிமையான முறையில் கார்டனை அமைச்சிடுங்க. இயற்கையை ரசிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.